வணக்கம். நான் தான் உங்கள் கந்தசாமி பேசுகிறேன். என்ன கான்டாக்டில் இருக்கிறவங்க பாதி பேர்த்துக்கு என்ன பேச தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மார்னிங் ஒரு 11:30 மணிக்கு ஆக்ட் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்லில் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகலை. திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகலை. திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சேன். அன்இன்ஸ்டாலே திரும்ப மறுபடியும் பண்ணி வச்சிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுமதி இல்லாமையே என்னுடைய நம்பர்லேருந்தே போகிற மாதிரி ஆடியோ சலான்ங்கிற எஸ்எம்எஸ் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய கான்டாக்ட்லேருந்து அத்தனை நம்பருக்கும் போயிருக்கு எஸ்எம்எஸ். அந்த எஸ்எம்எஸ் வந்து யாரும் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம், டெலீட் பண்ணிடுங்க. அந்த எஸ்எம்எஸ் வந்து ஓப்பன் பண்ணால் என்ன கேட்குதுன்னா நம்மளுடைய டீட்டெயில் ஃபுல்லாக கேட்குது. டேட் ஆஃப் பர்த், பேர், ஊர் இதெல்லாம் பற்றி கேட்குது. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, பின் நம்பர் இதெல்லாம் கேட்குறதா சொன்னாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க சொன்னாங்க. இது வரைக்கும் என்னுடைய செல்லில் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகலை. இப்போ தான் இன்னும் 2 hours நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நம்ம கொல்லப்பட்டி ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ப்ராப்ளம்லாம் 24 hours வந்துடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம்லேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் மொபைலில் வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி அவேர்னஸ் வீடியோ போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருங்க. யார் ஓப்பன் செய்வானா அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். அதில் இது மாதிரி வேறு எந்தாவது நம்பர்லேருந்து லிங்க் வந்திருந்தால் கூட அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. அந்த அதிகாரி சொல்லியிருந்தார். அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இது மாதிரி வேறு ஏதாவது நம்பர்லேருந்து வந்தால் கூட என்னுடைய நம்பரில் இருந்ததுமே எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. இது தேவையில்லாத லிங்க் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம், அது உள்ளே போக வேணாம். இது மாதிரி ஆன்லைன் திருட்டு நிறையா நடக்கிறதுனால நிறையா பேர் இது மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பக்கத்தில் ரஞ்சித் சதீஷுங்கிற அக்கௌண்ட்டையும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எஸ்எம்எஸ் போயிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு 24 hours ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி புதன்கிழமை, அதாவது இன்றைக்கி 3/9/2025 புதன்கிழமை 9:30 மணிக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிறதா சொன்னாங்க. அது டைமும் அதில் போட்டுருந்துச்சு, இன்னும் 2 hours ஓப்பன் பண்ணுற மாதிரி. அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். இதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் வீடியோ போட்டுறேன். வேறு யூடியூப் சேனல் இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு போட்டு விட்றேன். இது மாதிரி இது எதனால் எப்படி பண்ணாங்க, பிளாக் பண்ணாங்க, இல்லை எதுக்காக இப்படி பண்ணுறாங்க விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய முழுசாக தகவல் தெரிஞ்சுக்கிட்டே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தகவலுங்கிறது முழுமையாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.